உங்கள் அனைவரையும் மகாலட்சுமி ஜோதிட அன்போடு வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக நம்ம பார்க்க இருப்பது, ஒவ்வொருவரும் வேலை பார்க்குறோம். அந்த வேலையை பார்த்து அலுத்து போய் சராசரியாக ஒரு 40-45 வயசு வரும்போது ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமாக நம்ம பிரபலமாகி நம் வாழ்க்கையில் மென்மேலும் பின்வரக்கூடிய சந்ததியினருக்கு பல சொத்து மதிப்புகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு அவருடைய தகப்பனார் பாட்டனார் பரம்பரையாக சேர்த்து வைத்த தொழில்கள் செல்வாக்கு மூலம் அவர் ஒரு தொழில் தொடங்கி மிக விரைவில் பிரபலமாகி வருவார். ஆனால் ஒரு சராசரி மனிதன் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு அவருடைய அந்த அனுபவத்தின் மூலம் ஏற்படக்கூடிய அறிவு கூர்மையால் ஒரு தொழில் தொடங்க யோசிக்கும்போது, அந்த தருணத்தில் அவருடைய ஜாதக அமைப்பு ஒத்துழைக்கும் போது உறுதியாக அவர் தொழிலதிபராகி இந்த உலகத்தில் அவர் பிரபலமாக வாய்ப்பு இருக்குது. அதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 4, 6, 10, அதாவது 2, 4, 6, 10 மற்றும் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்து அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மிக பலமாக இருக்கணும். இது போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது இந்த சர உபய லக்கணங்களில் ஸ்திர லக்கணத்துக்கு அதிகமான பவர் உண்டு. ஏன்னா அவர் குரு அணி இல்லையா. அருளாருக்கு அவ்வுலகமில்லை, பொருளாருக்கு இவ்வுலகமில்லை என்ற ஒரு பழமொழி இந்த ஸ்திர லக்கணத்துக்கு அதிகமாக பொருந்தும். குரு அணியை சேர்ந்தவங்க சேர்க்கக்கூடிய செல்வம்லாம் கோடிக்கணக்கில். ஏன்னா குரு கோடிகளை சம்பாதிக்கும் வல்லமை பெற்ற ஒரு கிரகமாக அமையும். சுக்கிரன் என்பது மறைமுக வழியில் திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி இது போன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் யோகாதிபதி. ஆக நீங்களும் ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமாக பிரபலமாகி வரக்கூடிய உங்கள் சந்ததியிற்கும் அந்த தொழிலை நல்ல நிலையில் உருவாக்கி கொடுத்து சென்றுவிட உங்களுடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 6, 10 தொடர்பில் உங்கள் லக்னாதிபதி வலுத்து சுக்கிரன் நல்ல நிலைமையிலிருந்து உங்களுக்கு ஒரு 45 வயசு நேரத்தில் யோக திசையாக தொடர்ந்து வரும்போது உறுதியாக நீங்கள் தொழிலதிபராகி மிகப்பெரிய உன்னத நிலையம் அடைய முடியும் என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வோமாக.